அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபுட்டி வித் வினு சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா எக்ஸசைஸ் எல்லாம் விட்டுட்டு வாக்கிங் போகிறாளன்னு பார்க்குறீங்களா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் வாக்கிங் தான் இப்போ மெயினாக எடுத்த முடிவு. நான் வாக்கிங் போயிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அடுத்தடுத்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான வீடியோலாம் வருது. மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, உங்களுக்கு யூஸ். இப்போ வாக்கிங் போகிறதுக்காக வெளியே வந்தாச்சு. வரும்போது என்ன பண்ணுன்னா ஒரு பையன் கூட எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஏன்னா ஏதாவது சாதனத்தை பார்த்தா வாங்கிட்டு போயிடலாம் முக்கியமாட்டு. அதுக்கப்புறம் 2 மாதத்துக்கு அப்புறம் வாக்கிங் போகிறதாட்டு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வீடியோ செக் பண்ணி பாருங்கள். வாக்கிங் போயிட்டு வரும்போது நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள கடை தான். அங்கே சிக்கன், மட்டன், பீஃபு எல்லாமே ஒரே கடையில் கிடைக்கும். நான் சிக்கன், பீஃபு, கோகோனட் ஆயில், தயிர், கேஷ்யூ நட்டு, முந்திரி, மட்டன் இது எல்லாமே வரும்போது வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம பீஃப் வச்சு மந்தி தான் செய்து காமிக்க போகிறோம். 1/2 கிலோ பீஃப் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதில் 1 டீஸ்பூன் தயிர், 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் பெப்பர், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் தண்ணி விடாமல் சேர்த்துடலாம். எல்லாமே சேர்த்துட்டோம். இதில் இப்போ 50 கிராம் சன்ஃப்ளவர் ஆயில் இதில் சேர்த்துக்கிடுங்க. பீஃப் அதிகம் ஆவாக ஆயிலும் அதிகம் ஆக்கிக்கிடணும். நான் இப்போ 1/2 கிலோவுக்கு தான் 50 கிராம் சேர்த்துருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஏலக்காய், ஒரு துண்டு கிராம்பு, பட்டை, அப்புறம் 2 ஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இது 1 டீஸ்பூன் மிளகு. இப்போ பக்கத்தில் பீஃப் வேக வச்சுருந்தேன். பீஃபும் நல்லா வெந்துருச்சு. இந்த மசாலா வறுக்கையெல்லாம் செய்யக்கூடாது. கொஞ்சம் வெயிலில் காய வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் பொடிச்சு, இப்போ பீஃபை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணி அதில் வேக வச்ச ஆயிலும் தயிரும் இருந்து இல்லையா, அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் விட்டு வச்சு, அதுக்கப்புறம் பீஃப் எடுத்துகிட்டு அதுலேருந்து நம்ம பவுட்ரு பண்ணோம் இல்லையா மசாலா, அதுலேருந்து 1 டீஸ்பூன் எடுத்துகிட்டு பேனில் ஆயில் விடாமல் தானே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ ஆயில் ஒன்றும் விடலை, அந்த சும்மா ஒரு பேனில் ஹீட் பண்ணிவிட்டு, நம்ம பீஃப்லேயே ஆயில் எல்லாம் எரிக்கும், அதனால் வேண்டாம். இப்போ அதே பாத்திரம் குக்கரில் இப்போ இந்த நம்ம எடுத்து வச்சுருந்த தயிரும் இந்த பீஃப் வேக வச்சுருந்தேன் அந்த தயிரும் எண்ணெயும் அந்த தண்ணியை நான் லைட்டாக விட்டு வச்சுருந்தேன் இல்லை, அந்த வெங்காயம், கேப்சிகம் எல்லாமே குக்கரில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடணும். வதக்கி விட்டதுக்கப்புறம் 2 தக்காளி பேஸ்ட் அதையும் அடித்து இதில் சேர்த்துக்கிடுங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் கல் உப்பும் சேர்த்துக்கிடுங்க. மசாலா பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன், அதையும் 1 டீஸ்பூன் சேர்த்து 2 கப்பு அரிசி சேர்த்துருங்க. 2 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி வச்சா போதும். குக்கரில் ஆனதுனால நல்லா அழகாக இருக்கும், பூ போல் வெந்திருக்கும். இப்போ நல்லா கொதித்த வெந்நி விட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடைச்சி வச்சிடலாம். இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுக்கு மறந்துட்டேன், நான் தண்ணியில் சேர்த்து விட்டுட்டேன். இப்போ மூடி போட்டு 2 விசில் போட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ ப்ரெஷர் எல்லாம் அடங்கி இடிச்சுது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தேன், ரைஸு பூ போல் வெந்துருச்சுது. ஒரு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா பீஃபு, அது இதுக்கு மேலே எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு திருப்பியும் அந்த ஆவியிலே மூடி வச்சுட்டேன். மூடி வச்சு இப்போ கேஷ்யூ நட்டு, முந்திரி எல்லாமே தாளிக்கிறதுக்கு லைட்டாக கொஞ்சம் ஆயில் விட்டு நான் வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணதை இப்போ அதில் எடுத்து நம்ம விட போகிறோம். நல்லா கபகபா மணமாட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் சைடிஷ்டாக இப்போ ரைஸ் எடுத்து வச்சுட்டு அதில் தயிர் சலாடு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கேஷ்யூ நட், முந்திரி எல்லாம் அதில் போட்டேன், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்தேன், அதையும் எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு. பீஃபு நம்ம மட்டன் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங், நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க.